மன்னார் தீவிலே 3 திட்டங்கள் அரசினால் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்ற சூழல். மன்னார் தீவில் மக்களின் வாழ்வியலும் எதிர்கால நலனையும் பாதிக்கின்ற கனிய மணல் அகழ்வுக்கு ஒருபோதும் அனுமதி வழங்க முடியாது எனவும், கனிய மணல் அகழ்வுக்கு சுற்றுச்சூழல் ஆய்வு அறிக்கையை வழங்க முன்னெடுக்கவுள்ள கள விஜயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் மன்னார் பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் VS சிவகரன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அந்த திட்டத்தை மீளாய்வு செய்ய அரசு ஒரு குழு அமைத்திருந்த சூழலிலும் தான் இவ்வாறான ஒரு அறிவித்தல் அதானி குழுவால் வெளியிடப்பட்டிருக்கிறது. முழுமையாக அவர்கள் இந்த திட்டத்திலிருந்து வெளியேறுவார்களா அல்லது வரும் வாரம் நடைபெறுகின்ற பேச்சுவார்த்தையோடு மீண்டும் இணங்கி போவார்களா என்கின்ற சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது. ஆகவே மன்னார் தீவினுள் அவர்கள் காற்றாலை மின்சார திட்டத்தை நடைமுறைப்படுத்த கூடாது என்பதே எங்களுடைய தொடர்ச்சியான வேண்டுகோளும் ஜனநாயக போராட்டமாக இருக்கிறது. இந்த மக்களினுடைய அடிப்படை இருப்பை உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்கள் தீவிலிருந்து வெளியேற வேண்டும், வெளியேறுவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். இரண்டாவது, கனிய மண் அகழ்வு. ஏலவே 2 தடவைகள் மத்திய சுற்றாடல் அதிகார சபையினுடைய தலைமையில் 23 திணைக்களங்கள் கள விஜயத்தை மேற்கொண்டு மணல் அகழ்வுக்குரிய அனுமதியை, சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு ஆய்வு அறிக்கையை வழங்குவதற்குரிய கள விஜயத்திற்காக வருகை தந்திருந்த போது மக்களினுடைய எதிர்ப்பு காரணமாக 2 தடவைகளும் நடைமுறைப்படுத்த முடியவில்லை. இந்த வாரத்தில் அவர்கள் திங்கட்கிழமை பாதுகாப்பு கோரியிருக்கிறார்கள். தங்களுக்கு 2 தடவைகள் கள ஆய்வு மறுக்கப்பட்ட சூழ்நிலையில் பாதுகாப்போடு சென்று அந்த கள ஆய்வை மேற்கொள்வதற்கு நீதிமன்றம் சென்று தடை உத்தரவு பெறக்கூடிய நடவடிக்கையை அவர்கள் மேற்கொள்வதாக நாங்கள் அறிகிறோம். திங்கட்கிழமை அந்த விடயத்தில் அவர்கள் ஈடுபட்டு புதன்கிழமை காலையிலே மன்னாருக்கு 23 திணைக்களங்களும் வந்து கள ஆய்வை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் அறிகிறது. ஆகவே இந்த கள ஆய்வுக்கு அவர்கள் வரக்கூடாது. மக்களினுடைய விருப்பின்றி, மக்களினுடைய புரிதலற்ற நிலைப்பாட்டில், ஏனெனில் மன்னார் தீவிலே மணல் அகழ்ந்தால் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும், கடந்த 1 மாதத்துக்கு மேல் மழை விட்டும் இன்னும் மன்னார் நகர பிரதேச செயலாளர் பிரிவிலிருந்து தண்ணி அகற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினாலும், பல்வேறு விதமான சுற்றுச்சூழல் தாக்கத்தையும் சமூக இருப்புக்கான கேள்விக்குறியையும் மக்கள் வாழ்விடத்தில் இருக்க முடியாத ஒரு நிலைப்பாடும் காணப்படுகின்றதனால் இந்த பகுதியிலே மண்ணகலக்கூடாது என்கின்ற இந்த மக்களினுடைய போராட்டத்தை அவர்கள் மதித்து அவர்களுடைய உணர்வுக்கு செவிசாய்த்து இந்த திட்டத்திலிருந்து அவர்களும் வெளியேற வேண்டும். அப்படி இல்லையேல் அவர்கள் அடாத்தாக இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வருவார்களாக இருப்பின் மன்னார் மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். இதற்கு எதிரான மிக பாரிய அளவிலான ஜனநாயக போராட்டத்தை மக்கள் முன்னெடுப்பார்கள் என்பதனையும் நாங்கள் அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அரசு இந்த மக்களினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு இந்த திட்டங்களில் இருந்து அவர்கள் வெளியேற வேண்டும். அதேபோல் கரையோர மணல் அகழ்வு செயற்றிட்டத்தையும் அரசு கைவிட வேண்டும். இந்த 3 திட்டங்களையும் மன்னார் தீவு பகுதியிலிருந்து அவர்கள் கைவிட்டு வெளியேறி இந்த மக்களினுடைய வாழ்வியல் இருப்புக்கும் அவர்களினுடைய வாழ்வியல் சுகாதார சுற்றுச்சூழல் பாதிப்புகளில் இருந்து அவர்களை தகவமைத்துக் கொள்ளக்கூடிய நிலைப்பாட்டுக்கும் அரசு சாதகமான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என மன்னார் மக்கள் சார்பில் நாங்கள் இந்த கோரிக்கையை விடுக்கின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.